அந்த ஐஐடியில் படித்த மூடன் எப்படி இருக்கான் பாரு. அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கு விரோதமான சிந்தனைகளில் மக்களை கொண்டு செல்கிறார். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களை கல்வி ஊட்ட வேண்டும். நாளும் தெரிந்து உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலான மொழிபெயர்ப்பில் நான் எழுதினது இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டுன்னு பேர். இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா தகவல் தெரிந்து ஒப்புதல் அளிப்பதுன்னு அர்த்தம். என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க அசோசியேஷனில், எல்லோரும் கையெழுத்து போட்டோம், நீனும் கையெழுத்து போடு. உன்னை என்ன போட்டு போடுங்க, படித்து பார்க்குறேன். நீ படித்து கிழிச்சதெல்லாம் போகலாம், நீ கையெழுத்து போட, செருப்பு பிஞ்சு போடும் அப்படின்னு. அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்கிறது. மூடர்கள் ஆகுவது, இவர்களும் மூடர்களாகி அடுத்தவர்களை மூடர்களாக்குவது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதன் விவரம் புரியாமல் எதுலேயும் ஆழம் தெரியாமல் காலை விடாதன்னு சொல்லுவாங்க. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எச்சரிக்கையோடு ஒரு படித்து பார்த்து செய்யணும். அதே மாதிரி நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்பை காட்ட வேண்டும் என்பதற்கு நீங்கள் முழு முயற்சியோடு இறங்கணும். உறக்கம் வருகிறதா? அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் வில். உங்களுடைய முழு மனசோடு அதை நீங்கள் செய்யணும். an affection for an attraction to certain persons. It is a matter of determining, of making up our mind that we will allow God's love to reach others through us and then of acting toward them in loving ways. மற்றவர்களுக்காக, அதான் இந்த ரஜினி பாட்டு கூட இருக்கலாம், பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனும் அவனே மனிதன் 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 அப்படி பாட்டு இருக்கும். இதான் இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார். தனக்காக வாழ்த்துவது வாழ்க்கை அல்ல. உங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை விட கேடுகட்ட ஒரு விஷயம் எதுவுமே. இந்த சமுதாய மறுமலர்ச்சிக்காக நீங்கள் என்ன சிந்தனையோடு இருக்க போகிறீங்க? நான் சம்பாதிக்க போகிறேன், நான் என் பொண்டாட்டியை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு ஊரெல்லாம் ஃபோட்டோ போட போகிறேன், இதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம். உள்ளே இருக்க எல்லாமே தான் குடும்பங்கள் இருக்கின்றன. சில மறைமுகமான காரியங்கள் இருக்குது, சில வெளியரங்கமான காரியங்கள் இருக்குது, ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் இருக்குது. எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? எதற்காக நீங்கள் நிற்கிறீர்கள்? ஒரு அரசியல் சார்பு இருக்குன்னா அந்த கொள்கைகள் என்ன? கொள்கைக்காக வாழணும். கொள்கைக்காக இல்லாமல் இன்றைக்கி அதான் போட்டிருக்காங்க நம்ம சபைகளில் இருக்கக்கூடிய ஜென் இசட், இவங்க எல்லாம் கொள்கையும் தெரியாது, வாழ்க்கையும் தெரியாது, ஏதோ ஒரு உணர்ச்சி நான் பிசகினாலே திரியிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கவே இல்லை அவங்க பெற்றோர்கள். காரணம் என்ன? பெற்றோர்கள் மூடர்களாக இருந்ததுனால தான் அடுத்த தலைமுறை